ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷனை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எவ்வளோ ப்ரைஸ், இது எப்படி பை பண்ணணும், இதோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க வந்து ஆக்ட் ஃபைபர் கனெக்ஷன் நீங்க எடுக்க போறீங்க, ஒரு ஐடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்ட் ஃபைபர் கனெக்ஷன் வந்து அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஓகேங்களா, இது ரெண்டையும் பார்க்க முன்னாடி இது எப்படி பை பண்றது, இதோட பிளானோட காஸ்ட் என்ன, பேசிக்கா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, பிளானோட காஸ்ட் என்ன, இது இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலா பார்த்துட்டு நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆக்ட் ஃபைபர் கனெக்ஷன் நியூ எடுக்கணும் அப்படின்னாலே வந்து 6 மந்த்துக்கு உண்டான பேமெண்ட் வந்து நீங்க முன்கூட்டியே பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா 3 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட் முன்கூட்டியே பே பண்ற மாதிரி இருக்கும். பே பண்ணிட்டு ரவுட்டருக்கு செப்பரேட்டா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும், இன்ஸ்டாலேஷன் செப்பரேட்டா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா 3800 ரூபாய் 4000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துரும். ஓகேங்களா, ஆக்ட் ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. நான் வந்து பேசிக்கா எனக்கு வந்து 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்குள்ள முடிக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதனால வந்து ஒரு பிளான் வந்து சொன்னாரு. இது வந்து ஆக்ட் ஃபைபர்ல ஒர்க் பண்ற மேனேஜர் யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த பிளான் உங்களுக்கு வேணும்னா நீங்களே வந்து அவங்கள்ட்ட இந்த பிளான் அவைலபிளா இருக்கான்னு கேட்டு செக் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா, அப்படி என்ன பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 150 mbps நம்ம பிளான் வந்து எடுத்திருக்கோம். ஓகே, 1 மந்த்துக்கு நம்ம எடுத்திருக்கோம். 150 mbps பிளான் எடுத்திருக்கோம். 967 ரூபாய் ஆச்சு டோட்டலா, ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 967 ரூபாய் ஆச்சு. பிளஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து ஒரு 500 ரூபாய் ஆச்சு. ஓகேங்களா, எல்லாமே சேர்த்து 1468 ஆச்சு. 1468 ரூபாய் ஆச்சு டோட்டலா. 1 மந்த்துக்கு வந்து 150 mbps ஸ்பீட்ல வந்து ஆக்ட் வந்து நம்ம கொடுக்குறாங்க. என்கிட்ட ஆல்ரெடி ரவுட்டர் இருந்ததுனால எனக்கு இந்த காஸ்ட்குள்ள முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ரவுட்டர் நீங்க வாங்கணும் அப்படின்னா அது ஒரு 1500 ரூபாய், ஒரு டுவல் பேண்ட் ரவுட்டர்லாம் வாங்கணும் அப்படின்னா 2000 ரூபாய் ஆகும். 2000 ரூபாய் பிளஸ் வந்து இது ஒரு 1500 ரூபாய் அப்படின்னு போனீங்க அப்படின்னா 3500 ரூபாய் பக்கம் வந்திருக்கும். ஓகேங்களா, நீங்க வந்து ஆக்ட் ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ரவுட்டர் செப்பரேட்டா உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளான் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 150 mbps க்கு வந்து இந்த பிளான் வந்து கொடுக்குறாங்க. ஸ்பீட் வந்து 150 mbps சொல்றாங்க, பட் வந்து 150 mbps க்கு மேல தான் ஸ்பீடு கிடைக்கும். அப்லோட் ஸ்பீடும் பாத்தீங்கன்னா 150 mbps க்கு மேல வந்து இவங்க கொடுப்பாங்க. ஆக்ட் ஃபைபரோட கனெக்ஷன் எப்படி வாங்குது, இது ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு நம்பர் நான் போட்டிருக்கேன். அதுக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து நேர்ல வந்து விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிளான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து உங்களோட ஆதார் கார்டு வந்து கேட்பாங்க, ஒரு போட்டோ ஒன்று கேட்பாங்க. ஓகேங்களா, போட்டோ ஒன்று எடுத்துட்டு அவங்க வந்து நீங்க முன்கூட்டியே நீங்க பே பண்ணிடணும். பே பண்ணோடனே ஒரு நாள் அல்ல 2 நாள் வந்து உங்களுக்கு ஃபுல் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்க வந்து வெப்சைட் ஆக்ட் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் போட்டுட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நேரில் வந்துட்டு அதே ப்ராசஸிங் தான். ஓகேங்களா, ஆதார் கார்டு கேட்பாங்க, உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்குவாங்க. பிளஸ் வந்து அவங்களுடைய பிளானை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த பிளானுக்கு உண்டான காஸ்ட், இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் எல்லாம் சேர்த்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதாவது ஒரு நாள் அல்ல 2 நாளே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் கம்ப்ளீட்டா இன்ஸ்டாலேஷன் பக்கா பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஓகே. இப்போ 1468 ரூபாய் நம்ம பே பண்ணிட்டோம். ஓகே, இன்ஸ்டாலேஷன் டீம் வந்துட்டாங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டாங்கன்னா எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, இதுதான் வந்து ஃபைபர் கேபிள் ஒயர். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் சைடு அப்படியே போய் ஸ்ட்ரீட்டுக்குள்ள போகும். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரீட் லைன்ல இருந்து நமக்கு வந்து ஸ்ட்ரீட் கம்பத்துல இருந்து நமக்கு இந்த கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ டேரெக்டாக வருது. ஓகேங்களா, இந்த கேபிளை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 கேபிள் உள்ள கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த நரம்பு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இப்போ மொத்தம் நமக்கு 4 கேபிளாக கொடுத்துருக்காங்க. நம்ம 4 கேபிளில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கேபிளில் தான் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா, இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் கேபிளில் இருந்தால் நம்ம லைன் எடுக்க போகிறோம். இந்த 4 கேபிளாக எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்து ஸ்ட்ரீட்லேருந்து வருது, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒயர் வந்து பிளெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இதை வந்து பிளெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது கட் ஆயிடுச்சு, உள்ள ஏதாவது ஒரு ஒயர் கட் ஆயிடுச்சு. இப்போ ப்ளூ கலர் ஒயர் நம்ம கனெக்ஷன் எடுக்க போகிறோம். ப்ளூ கலர் ஒயர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் கிரீன் கலருக்கு மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இப்போ கிரீனுக்கு மாற்றிக்கலாம், போஸ்ட்லையும் கிரீனுக்கு மாற்றிக்கலாம். கிரீன் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சுக்கு மாற்றிக்கலாம். அப்படி ஆரஞ்சு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ப்ரௌனுக்கு மாற்றிக்கலாம். ஐடென்டிட்டி பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே வந்து ஃபைபர்னால இங்கே ப்ளூ மாற்றணும் அப்படின்னா இங்கே ஸ்ட்ரீட் அந்த கம்பத்துலேயும் வந்து நீங்கள் ப்ளூ மாற்றிக்கலாம். அதனால வந்து ஐடென்டிட்டி பண்ணுறதுக்காக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து 4 இதாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஃபைபர் கேபிள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கேபிள் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா, ஆப்டிக்கல் கேபிளில் வந்து இந்த ஃபைபர் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. தெரியுதுங்களா, இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து ஆப்டிக்கல் கேபிள் மூலியமா நம்ம வந்து இங்க சீல்டு பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஒரு மிஷின் வச்சு இந்த ஹீட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஸ்ட்ரீட்ல இருந்து வர ஒயர், இது வந்து நம்ம ரவுட்டருக்கு போற ஒயர். ஓகேங்களா, ரெண்டையும் சேர்த்து ஹீட் பண்ணிடுவாங்க. ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று வந்து கவர் போட்டுருவாங்க. ஏன்னா ஒயர் வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும். சரிங்களா, எங்கேயாவது நம்ம இழுத்தோம் அப்படின்னாலே கட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் திரும்ப அவங்க தான் வந்து அந்த இன்ஜினியர் தான் வந்து மிஷினை வச்சு திரும்ப வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, சிக்னல் ஸ்ட்ரென்த் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா,
இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஃபைபர் கேபிள் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணிட்டோம், மீதிலாம் டம்மியா வந்து விட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு கேபினெட் கொடுப்பாங்க. இந்த கேபினெட் தான் வந்து உங்க வீட்டுக்கு அவுட் சைட்லயோ இல்ல வீட்டுக்கு மொட்டை மாடியிலயோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபிட் பண்ணுவாங்க. இதை ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுல இருந்து கனெக்ஷன் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா. இந்த கேபினெட்டுக்குள்ள தான் அவங்களுடைய மினி ஹப் ரவுட்டர் வந்து வைப்பாங்க ஓகேங்களா. அதன் மூலியமா தான் மல்டிபிள் கனெக்ஷன் நீங்க எடுத்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஃபைபர் கேபிள் வந்து செட் பண்ணணும், எந்த டேமேஜும் இல்லாமல். ஏன்னா அந்த ஆப்டிக்கல் கேபிள் வந்து கட் ஆகிடக்கூடாது, எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக நம்ம பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் இது அவங்களே பண்ணி தருவாங்க. நம்ம ஜஸ்ட் உள்ள எப்படி ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்குறாங்கிற ஒரு இதை தான் பண்ணுறோம், நீங்கள் பண்ண தேவை கிடையாது. இது அவங்களே வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் கிளியராக செட் பண்ணி தருவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு புஷ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த ஃபைபர் கேபிளில் வந்து சுற்றிடணும். மெயினாக அந்த நமக்கு ப்ளூ கலரில் தான் கனெக்ஷன் இருக்குது சரிங்களா. அதனால் அந்த ப்ளூ கலர் கனெக்ஷனை மட்டும் கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல வந்து லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிடும். மீதி எல்லாம் உள்ளே வந்து நம்ம சுற்றிடலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து செட் பண்ணிட்டோம் சரிங்களா. இது மீதி எல்லாம் உள்ளே வந்து செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் வந்து நம்ம செட் பண்ணணும் சரிங்களா. ஓகே, இதுதான் ஆக்ட் ஃபைபர்லேருந்து கொடுக்குற மினி ஹப் ரவுட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ரவுட்டர் மூலியமாக தான் மல்டிபிள் கனெக்ஷன் அவங்களால எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதுலேருந்து 8 கனெக்ஷன் பக்கம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இது வந்து 1 2 8 போட்டுருக்காங்க. 8 பாயிண்ட்லேருந்து நீங்கள் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இது வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் கேபிள் இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதான் மெயின் பிரைமரி இது ஓகேங்களா. இதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதன் மூலியமா வந்து மல்டிபிள் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இது 1ல கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டில் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா 2ல கொடுப்பாங்க. 8 வீட் கனெக்ஷன் நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஆனால் அந்த 8 வீட்டுக்குமே பவர் சோர்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படும். இது பவர் சோர்ஸ் வந்து உங்க வீட்டில இருந்தா நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பவர் சோர்ஸ்க்கான பில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் பில் ஜென்ரேட் ஆகும்போது ரிடியூஸ் ஆகிட்டே ஒரு மினிமம் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஒரு 80 ரூபாயோ 90 ரூபாயோ ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு கணக்கு வச்சிருப்பாங்க ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணிட்டு வருவாங்க பில்லில். ஓகே, நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். பவர் சோர்ஸ் வந்து இந்த பின் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு வந்து பவர் பேங்க் ஒன்று கொடுப்பாங்க, நம்ம அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே, லாக் ஆயிடுச்சு சரிங்களா. ஓகே, இது இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ பிரைமரி ஒயர் வந்து இதான் பிரைமரி ஒயர், இது வந்து இங்கே ஆப்டிக்கல் கேபிள் ஒயர் போயிட்டு இதை வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ இதுக்கு வந்து ஒரு பவர் கனெக்ஷன் தேவைப்படும் ஓகேங்களா. அதனால வந்து அவங்களே வந்து ஒரு பவர் பேங்க் வந்து கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7-8 வீட்டுக்கு சப்ளை போகிறதுனால பவர் கட் ஆயிடுச்சு. இப்போ ஜியோவா இருக்கட்டும் ஏர்டெல் இருக்கட்டும், அவங்களே வந்து இப்போ இந்த ஆப்டிக்கல் கேபிள்லேயே வந்து ஒரு அவங்களே ரவுட்டர் கொடுத்துருப்பாங்க ஓகே, அதுலேயே வந்து பவர் வந்து கொண்டு வந்துருப்பாங்க. பட் வந்து இவங்க வந்து அப்படி கிடையாது, இதுல இருந்து ஸ்பிட் பண்ணி கொடுக்கறதுனால கண்டிப்பாக இதுக்கு பவர் தேவைப்படும் சரிங்களா. அதனால உங்க வீட்டில் கனெக்ஷன் யார் வீட்டில் வைக்கிறாங்களோ மெயினா அவங்க வீட்டில் வந்து கனெக்ஷன் பவர் கனெக்ஷன் தேவைப்படும். அதனால வந்து இதுக்கு வந்து ஒரு பவர் பேங்க் கொடுத்திருப்பாங்க. ஓகே, இதுதான் அந்த பவர் பேங்க் ஓகேங்களா. இது 12 வோல்ட் அடாப்டர் கன்சியூம் பண்ணும், பவர் கன்சியூம் பண்ணும். பட் இதுக்கு வந்து ஒரு அடாப்டர் பின் போட்டுக்கிற மாதிரி சரிங்களா. இந்த மாதிரி பின் அவங்களே வந்து எல்லாமே செட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க எதுவுமே ட்ரை பண்ண தேவையில்லை, சும்மா செட் பண்றோம். இது எப்படிலாம் செட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரி இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 3500 mAh ஓகேங்களா. ஒரு பவர் பேங்கோட ஒரு மொபைலோட கம்மியா தான் இது வந்து பவர் வந்து பேக்கப் கொடுக்குறாங்க ஓகேங்களா. அதனால வந்து 7 வீடு 8 வீட்டுக்கு ஹோமுக்கு வந்து இவங்க வந்து பவர் அதாவது ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கிறது மூலியமா இன்டர்நெட் ஸ்பீட் அதிகமா ஒரு சில பேர் 1 Gbps யூஸ் பண்ணலாம், ஒரு சில பேர் 500 Mbps யூஸ் பண்ணலாம். ஸ்பீட் அதிகமாக யூஸ் பண்ற மூலியமா இது வந்து பவர் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும் ஓகேங்களா. இப்போ சடவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இது சீக்கிரமா டவுன் ஆகி உங்களுக்கு வந்து யாருக்குமே இன்டர்நெட் கிடைக்காத அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சரிங்களா. இப்போ ஏர்டெல் ஆகட்டும் மற்ற கம்பெனிலாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து பவரோட கொடுக்கறதுனால எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது சரிங்களா. இது வந்து பின் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா, ரவுண்டு பின் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து கிளிக் பண்ணிடுறோம். இப்போ நம்ம லாக் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேட்டரியில் வந்து சார்ஜ் இருக்கு ஓகேங்களா. இப்போ கிரீன் கலர் லைட் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ இங்கே லைட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த ரவுட்டர் வந்து ஒர்க் ஆகுது சரிங்களா. பட் வந்து இதுக்கும் வந்து பவர் சோர்ஸ் தேவைப்படும். ஏன்னா இது பேட்டரி இருக்கிறது வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா சடவுன் ஆயிரும் இல்லையா. இதுக்கு வந்து பவர் சோர்ஸ் தேவைப்படும். அதனால நம்ம வீட்டில இருந்து இபி மெயின்ல இருந்து பவர் சோர்ஸ் வந்து எடுத்துக்கிடுவாங்க சரிங்களா. இந்த மாதிரி வந்து அவங்களே வந்து ஒயர் கொண்டு வந்திருப்பாங்க ஓகே, நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்க தேவை கிடையாது. இந்த மாதிரி பின் வந்து அவங்களே ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிட்டு இதில் கிளிக் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் இது உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, இது இப்போ வந்து இப்போ எல்லாமே பக்காவாக செட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ வந்து 2 ஒயர் வந்து இதுலேருந்து வர ஒயர் இருக்கு இல்லையா, மெயின் வந்து இது வந்து இவி மெயினில் வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க சரிங்களா. இதுக்கு வந்து பவர் தேவைப்படும். இது வந்து பிளாக் வந்து நியூட்ரல், இது வந்து மெயின் சப்ளைக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா. இந்த கேபிள் வந்து நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ ஜங்ஷன் பாக்ஸில் வந்து இதை கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிட்டோம்.
ஓகே, இப்போ லைன் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ரெட் கலர் லைட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா கிரீன் கலர் லைட் வந்து ஒர்க் மாறிடும். சரிங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிரீன் கலர் லைட் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ இன்டர்நெட் வந்து இதுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதன் மூலியமா நம்ம வந்து லேண்ட் கேபிள் போட்டு தான் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியும். சரிங்களா, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு இபி சுவிட்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, மெயின் சோர்ஸ், அந்த இடத்துல வந்து இதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இல்லைன்னா மேலே எங்கேயா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க, ஏதாவது ஒரு ஃப்ளோர்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த எங்க இபி இருக்கோ அந்த இடத்துல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் பவர் சோர்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்க எங்க ரவுட்டர், இப்போ உங்க கம்ப்யூட்டர் எங்க இருக்கோ, டெஸ்க்டாப் எங்க இருக்கோ, இல்ல வந்து உங்க டிவி எங்க இருக்கோ அங்க வந்து நீங்க ஒரு கனெக்ஷன் எடுக்கணும் இல்லையா, உங்களுக்கு பிரைமரியா ஒரு இன்டர்நெட் கேபிள் தேவைப்படும் இல்லைங்களா, அந்த இன்டர்நெட் கேபிளோட டிஸ்டன்ஸ் பார்த்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேபிள் செட் பண்ணி தருவாங்க. இந்த கேபிள் பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட்டா வாங்க தேவை கிடையாது. அவங்களே வந்து இந்த மாதிரி கேபிள் எடுத்துட்டு வருவாங்க. உங்களுக்கு டிஸ்டன்ஸ் உங்க இந்த மினி ஹப்புக்கும் உங்களுடைய நீங்க ரவுட்டர் வைக்க போறீங்க இல்லையா அந்த பிளேஸுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி ஒயரை வந்து எடுத்துட்டு வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து சாக் அடிச்சு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பின் வந்து ரெடி பண்ணி அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, இப்போ இந்த பின்னை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுல வந்து இன்சர்ட் பண்ணணும். பட் நம்ம இந்த பின்னை இன்சர்ட் பண்ண போறது கிடையாது. நம்ம சின்னதா ஒரு பின் இருக்கு, அதை வந்து இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த அதுக்கு பதிலாக இந்த பின் ரெண்டுமே ஒன்று தான். அதோடைய டிஸ்டன்ஸ் வேற, இதோட டிஸ்டன்ஸ் வேற. இது ஷார்ட்டா இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். சரிங்களா, இது இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல வந்து எந்த ஒர்க்கும் கிடையாது. அப்படியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதுல இருந்து வர கேபிள் இல்லையா, இது வந்து வெளியே ஃபிட் பண்ணிடுவாங்க. இதை வந்து டோரை வந்து லாக் பண்ணி கீயை வந்து அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இதை வந்து நம்ம டச் பண்ணவே முடியாது. சரிங்களா, இப்போ இந்த கேபிள் தான் நமக்கான கேபிள், நம்ம வீட்டுக்கு வர கேபிள் ஒரு கேபிள் தான். இந்த கேபிள் மூலியமா தான் நீங்க ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணி மல்டிபிளா வைஃபை மூலியமா அக்சஸ் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா சிஸ்டத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். பட் வந்து இந்த கேபிள் வந்து டைரக்டா கொண்டு போய் நீங்க லேப்டாப்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஓகேங்களா, நீங்க லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். 150 MB ஸ்பீட் போட்டிருக்கோம் இல்லையா, டைரக்டா லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்கலாம், அப்படியே டெஸ்க்டாப்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டிவில கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து ஒரு டிவைஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பின் தான் இருக்கனால ஒரு டிவைஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். நீங்க ரவுட்டர் நம்ம எதுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா, இப்போ ரவுட்டர்ல நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரவுட்டர்ல ஜஸ்ட் சும்மா கனெக்ட் பண்ணிக்கிறது மூலியமா இதுக்கு வந்து ஒரு பவர் சப்ளை தேவைப்படும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, கனெக்ட் பண்ணிக்கிறது மூலியமா மல்டிபிள் டிவைஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வைஃபை மூலியமா நீங்க போன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும், சிசிடிவி கேமரா, மத்த எந்த இதுக்குனா நீங்க இந்த போர்ட்ஸ் வந்து அவுட்புட் எடுத்துக்க முடியும். சரிங்களா, ரவுட்டர் வந்து அதுக்கு தான் தேவைப்படுது. ஓகேங்களா, ரவுட்டர் வேணாம் அப்படின்னா 1500 ரூபாய்க்கு நீங்க கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். ரவுட்டர் வேணும் அப்படின்னா 3800, அதிகபட்சம் 4500 கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, நிறைய பேர் கேட்கலாம், இப்போ வந்து இது நிறைய போர்ட்ஸ் இருக்குல்ல ப்ரோ, நிறைய இந்த மாதிரி போர்ட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம ரவுட்டர் வாங்காமே டிவிக்கு, அப்புறம் சிஸ்டத்துக்கு, கம்ப்யூட்டருக்கு, இந்த மாதிரி இதுல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. நிறைய பேர் யாருமே கனெக்ஷன் நம்ம வீட்டுல இருந்து எடுக்கல, கஸ்டமர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னா நீங்க எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா உங்களுக்கான போர்ட்ஸ் ஒன்று தான். ஓகேங்களா, ஒன்று மட்டும் தான் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த போர்ட்ஸ் எடுத்துட்டு போய் வேற எங்கேயாவது நீங்க கனெக்ட் பண்ணீங்க இது கழட்டிக்க முடியும். சரிங்களா, இது ஜஸ்ட் நீங்க இப்படி கழட்டினீங்கன்னா வந்துடும். இதுல வந்து நீங்க அந்த இன்டர்நெட் கேபிள் வந்து கொடுத்துக்கலாம். பட் வந்து இதுல எல்லாம் ஒர்க் ஆகும். எந்த போர்ட்ஸ் வந்து எம்டியா தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஆக்டிவேஷன் பண்ணாதான் ஒர்க் ஆகும். சரிங்களா, இப்போ இதுக்கு ஒரு கோட் இருக்கும். இந்த கோட்ல வந்து ஒரு டிவைஸ் தான் வந்து ஆக்டிவேஷன் எடுத்துக்காங்கன்னா ஒரு டிவைஸ்க்கு மட்டும் தான், இந்த போர்ட்ல மட்டும் தான் இன்டர்நெட் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, மற்ற எந்த போர்ட்டுக்கும் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால வந்து நீங்க இதை மோடம் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியாது. உங்க வீட்லயே இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இதை வந்து ஃபுல்லா லாக் பண்ணிட்டு போயிருவாங்க. சரிங்களா, லாக் பண்ணி கீ அவங்க எடுத்துட்டு போயிடுறதுனால உங்களால இதை டச் பண்ணி கூட பார்க்க முடியாது. சரிங்களா, ஆக்டிஃபைபர் நம்ம ஃப்ரெண்ட் ஒர்க் பண்றதுனால ஜஸ்ட் இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்றதுக்காக எனக்கு பர்மிஷன் கேட்டு தான் நான் பண்றேன். ஓகேங்களா, இது நம்ம வந்து டச் பண்ண முடியாது. சரிங்களா, இப்போ வந்து இது லாக் பண்ணிடுவோம். ஓகே, இது லாக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து அவங்க பூட்டு மாதிரி ஒரு சின்ன லாக் மாதிரி போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம கழட்ட முடியாது. இதை வந்து அப்படியே இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கான ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து வால்ல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவாங்க. இதை நம்ம நகர்த்த கூட முடியாது. சரிங்களா, நமக்கு வந்து ஒரு இன்டர்நெட் கேபிள் மட்டும் தான் நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, இந்த இன்டர்நெட் கேபிள்ல தான் நீங்க வந்து ரவுட்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, நீ உங்களுக்கு எந்த இடத்துல ரவுட்டர் வைக்கணுமோ சொன்னீங்க அப்படின்னா அவங்களே வந்து வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணி இது பாஸ்வேர்ட் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவா பக்காவா கான்ஃபிகரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் பாக்குறேன் அப்படின்னா, இப்போ இது வந்து பக்கத்து வீட்டுல இந்த ஹப் வச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பின் கொடுப்பாங்க. சரிங்களா, இப்போ நம்ம வீட்டில் பவர் பேங்க் யூபிஎஸ் கனெக்ஷன் வசதி இருக்கு, நம்ம வீட்டில் இருக்குன்னா நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சரிங்களா, நம்ம வைஃபை கனெக்ஷன் கொடுத்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ சடவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 6 hours பவர் பேக்கப் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ரவுட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும், நம்ம டிவி இன்டர்நெட் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதாவது டிவைஸ் எல்லாமே நம்ம வீட்டில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, பிசி ஒர்க் பண்ண முடியும், எல்லாமே நம்மள்ட்ட பவர் பேக் இருக்குனால ஒர்க் பண்ண முடியும். பட் வந்து பக்கத்து வீட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ஹப்புக்கு வந்து பவர் தேவைப்படும், அதுக்கான பேட்டரி உள்ள வச்சிருக்காங்க. பட் வந்து 2400 mAh பக்கம் தான் சம்திங் வச்சிருக்காங்க. இது பவர் வந்து ஒரு 2 hours ட்ரை ஆயிடும். ட்ரை ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் நம்மளால வந்து பவர் பேங்க் வச்சிருந்தாலும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதுல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா நான் அதை தான் பார்க்குறேன். சரிங்களா, ஏன்னா அவங்க வீட்டில் பவர் பேங்க் இருக்காது இல்லையா, அந்த ஒரு பேக்கப்பை வச்சு நம்பி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். அது இல்லை அப்படின்னா அது கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. சரிங்களா, பட் ஏர்டெல் ஜியோ அந்த மாதிரி கிடையாது. இந்த ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் மூலியமா வந்து ஒரு ரவுட்டர் அவங்களே செட் பண்ணிடுறதுனால எந்த ஒரு ரவுட்டருக்கு மட்டும் தான் நம்ம பவர் பேக்கப், அதாவது அவங்களே கொடுத்துருவாங்க, ரவுட்டர் ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கு மட்டும் நம்ம ஒரு பவர் பேங்க் வச்சா போதும். இதுக்கு நம்ம செப்பரேட்டா ஹப்புக்கு எதுக்கும் வைக்க தேவை கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம 150 Mbps கனெக்ஷன் எடுத்திருக்கோம். நம்ம 150
150 mbps நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, டிஸ்பிளேல போடுறேன், நீங்க பாத்துக்கலாம். இந்த ரவுட்டர் வந்து 300 mbps ரவுட்டர் ஓகேங்களா. நம்ம 150 mbps தான் யூஸ் பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு நான் 300 mbps நான் வந்து வாங்கிட்டேன் இந்த ரவுட்டர். பட் வந்து இது 300 mbps ஒர்க் ஆகல. டிபி லிங்க் தான் நம்ம வாங்கணும். பட் வந்து 300 mbps போட்டுருக்காங்க. பட் வந்து 300 mbps ஒர்க் ஆகல. இதை பத்தி உங்களுக்கு செப்பரேட்டா வீடியோ வேணும்னா அன்பாக்சிங் பிளஸ் வந்து ரிவ்யூ வீடியோ நான் போடுறேன். ஏன்னா 300 mbps சொல்லி போட்டிருக்காங்க. பட் வந்து 300 mbps இதுல கிடைக்கல ஓகேங்களா. அது என்ன ஏது என்ன ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு வேற ஒரு வீடியோ வந்து இதுக்குன்னு ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடலாம். நீங்க ரவுட்டர் வாங்கணும் அப்படின்னா 1 gbps ரவுட்டர் வாங்குறதா பெஸ்ட் சரிங்களா. 1200 1300 1500 வாங்காதீங்க. நான் வாங்குற ரவுட்டரா இருந்தா பெஸ்டா அவங்களே ஆக்டிவ் சைட்ல இருந்து ஒரு ரவுட்டர் கொடுப்பாங்க சரிங்களா. அந்த ரவுட்டரே நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போகும் ஆனா பட் வந்து ரவுட்டர் நல்ல ரவுட்டர் கொடுப்பாங்க. நீங்க செப்பரேட்டா இந்த மாதிரி ரவுட்டர்லாம் வாங்க வேண்டாம். இந்த ரவுட்டர் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு சரிங்களா. 300 mbps எனக்கு முழுசா கிடைக்கவே கிடையாது. 150 கூட கிடைக்கல ஓகேங்களா. அதை பத்தி நான் வேற ஒரு வீடியோல சொல்றேன் ஓகேங்களா. இது பார்த்தாலீங்களா இதுல என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ரொம்ப துல்லியமா வந்து 150 mbps சொல்றாங்க. 150 mbps மேல வந்து கிடைக்கும் கண்டிப்பா ஷூரா கிடைக்கும். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட லேட்டன்சி வந்து 1 மில்லி செகண்ட் லேட்டன்சி தான் கொடுப்பாங்க ஓகேங்களா. இது வந்து லேட்டன்சி அவ்வளவா இருக்காது. இப்போ ஏர்டெல்லா இருக்கட்டும் ஜியோவா இருக்கட்டும் லேட்டன்சி வந்து 8-9 மில்லி செகண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. பட் வந்து ஆக்டை பொறுத்த வரைக்கும் 1 மில்லி செகண்ட் 2 மில்லி செகண்ட் தான் வரும். நீங்க ஒரு கேமரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்ட் வந்து ரொம்ப பெஸ்ட் சரிங்களா. அதே மாதிரி அப்லோட் ஸ்பீடும் டவுன்லோட் ஸ்பீடும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே ப்ரோ 967 ரூபாய்க்கு நம்ம வந்து 150 mbps யூஸ் பண்ணிட்டோம். 1 மந்த்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். திரும்ப வந்து எவ்வளவு பே பண்ணணும் கேட்டீங்கன்னா அதே 967 ரூபாய் நீங்க பே பண்ணா போதும். நீங்க வந்து 150 mbps வந்து அவங்க வந்து ஸ்பீட் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க பிளானை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட பிளான் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 1 மந்த்க்கு முன்னாடி நீங்க வந்து பிளானை சேஞ்ச் பண்ணனும்னா கூட என்ன பிளான் வேணுமோ 50 mbps மாத்திக்கலாம் இல்ல 200 mbps 500 mbps வந்து நீங்க மாத்திக்கலாம். இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இப்போ ஏர்டெல் இருக்கட்டும் ஜியோ இருக்கட்டும் இப்போ ஒரு ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க பவர் உங்க வீட்டுல கட் ஆயிடுச்சுன்னா ரவுட்டருக்கு மட்டும் பவர் பேக் வச்சிருந்தீங்கனாலே போதும் உங்க இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இவங்க வந்து அப்படி பண்றது கிடையாது. உங்க ஏரியாவிலயோ இல்ல உங்க பக்கத்து ஸ்ட்ரீட்லயோ ஒரு சின்ன ஹப் ரவுட்டர் மாதிரி வச்சிருப்பாங்க ஓகேங்களா. அந்த ரவுட்டருக்கு பவர் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ உங்க ஏரியாவில் வந்து பவர் ஷட் டவுன் ஆயிருச்சுன்னா பக்கத்து வீட்லயும் ஷட் டவுன் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ரவுட்டர் யூஸ் ஆகாது. உங்க வீட்டில் பவர் பேக் இருந்தாலுமே அந்த ஹப் வச்சிருக்காங்க அந்த ரவுட்டர் வச்சிருக்காங்க அந்த வீட்டில் பவர் பேக் இருந்தால் மட்டும்தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். பட் வந்து ஜியோ அப்படி கிடையாது. ஜியோவா இருக்கட்டும் ஏர்டெல் ஆகட்டும் அந்த மாதிரி கிடையாது. அவங்க ஃபைபர் கனெக்ஷன்லேயே வந்து பவர் பேக்கோட கொடுக்கறதுனால நமக்கு ரவுட்டருக்கு மட்டும் பவர் பேக் வச்சிருந்தோம் அப்படின்னாலே இன்டர்நெட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு ஆக்ட் வந்து உங்க ஏரியாவில் உங்க ஸ்ட்ரீட்ல யாருமே யூஸ் பண்ணல பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் யூஸ் பண்றாங்கன்னா மெயினான பிரைமரி ஒயர் எடுத்துட்டு வந்து ஃபைபர் ஒயர் எடுத்துட்டு வந்து உங்க வீட்ல ரவுட்டர் வந்து செட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அவங்களுடைய ரவுட்டர் செட் பண்ணி அவங்க லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து உங்க வீட்ல இருந்தா பவர் கனெக்ஷன் கொடுப்பாங்க ஓகேங்களா. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பக்கத்துல வீட்ல யாராவது ஆக்ட் ஃபைபருக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னா உங்க வீட்ல வச்சிருக்காங்க அந்த சின்ன ஹப் அதன் மூலியமா வந்து ஃபைபர் கனெக்ஷன் எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி உங்க வீட்ல இருக்க ரவுட்டர் ஹப் அதுல இருந்து ஒரு 4-5 கனெக்ஷன் வரைக்கும் அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பாங்க. கொடுக்குங்கிற பட்சத்துல உங்க வீட்ல வந்து பவர் வந்து அதிகமா கன்சியூம் ஆகும் ஓகேங்களா. அப்ப வந்து என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர பில் இருக்கு இல்லையா நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணிருப்பீங்களா ஒரு பில் மந்த்லி வரும் இல்லையா அது வந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க ஒரு 80 ரூபாயோ 90 ரூபாயோ. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்ல இருந்து பவர் சோர்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பில் வந்து ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதே பக்கத்து வீட்ல அந்த ஹப் வச்சிருக்காங்க உங்க வீட்ல ஃபைபர் கனெக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பவர் ஷட் டவுன் ஆயிருச்சு அப்படின்னா எல்லா வீட்லயும் ஷட் டவுன் ஆயிரும். அவங்க வீட்ல பக்கத்து வீட்லயும் ஷட் டவுன் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. உங்க வீட்ல பவர் பேக் இருந்தா கூட உங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மெயினான வந்து ஹப்புக்கு வந்து பவர் பேக் தேவைப்படும் ஓகேங்களா. பட் வந்து அவங்க ஒரு பேட்டரி வச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஆனா அந்த பேட்டரி வந்து ஒரு 2 hours 3 hours தான் பவர் பேக் இருக்கும். அவங்க வந்து வைக்கிறாங்க இல்லையா சின்ன ஹப் அது வந்து ஒரு பவர் பேக் பேட்டரி வச்சிருப்பாங்க. பட் வந்து 3-4 கனெக்ஷன் நீங்க வந்து ஒரு ஆளா கன்சியூம் பண்ணும்போது அந்த ரவுட்டர்ல இருந்து ஓவரால் எடுக்கும்போது உங்களால அந்த பவர் பேங்க் வந்து ஒரு 1 hour 2 hours வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த பிரைமரி அந்த ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹப் வைக்கிறாங்க இல்லையா சின்ன ரவுட்டர் பாக்ஸ் வைக்கிறாங்க இல்லையா இந்த பாக்ஸ் வைக்கிறது மூலியமா என்ன நிறைய கொஸ்டின் ஒயர்லாம் அங்க உங்க வீட்ல இருந்து போகும். நிறைய பேர் ரெண்டல் வீட்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இது ஓவரால் இவ்வளவுதான் விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.